ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி மொறுன்னு உளுந்து வடை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை வருட பிறப்புக்காக உளுந்த வடை செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மெஷரிங் கப்பால் 1 கப் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன். 1.25 கப்பு வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன், உருட்டு உளுந்து. இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா 4-5 தடவை கழுவியாச்சு. அது தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரம் ஊறட்டும். உளுந்து நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்க வேணாம். 1 மணி நேரம் ஊறினாலே போதும். வடை நல்லா புசு புசுன்னு மொறுன்னு இருக்கும். அப்போ தான் எண்ணெயும் குடிக்காது. இன்னும் ரொம்ப நேரம் ஊற வச்சோன்னா உளுந்து புளிச்சிக்கும்ல, அப்போ எண்ணெய் குடிச்சிடும். உளுந்து நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த ஊரில் உளுந்தில் எடுத்து வச்சுருக்க இஞ்சி இருக்கு பாருங்கள், ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதையும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம் மாவை. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ தான் நமக்கு சில்லுன்னு இருக்கும்போது மிக்ஸி ஜாரும் சூடாகாது. சூடாகாமல் அரைக்கும் போது மாவும் சாஃப்டாக நல்லா. இப்போ பாருங்கள், சின்ன ஜாரில் தான் நான் 2 தடவை அரைச்சிக்க போகிறேன். இப்போ நான் அதுக்கு தேவையான பொருள் வச்சுருந்ததுலேயே ஒரு காஞ்ச மிளகாவை வச்சுருந்ததை எடுக்க மறந்துட்டேன். இப்போ அதில் அந்த 2 பச்சை மிளகாவோட காஞ்ச மிளகாவும் ஒன்று சேர்த்துருக்கேன். வடை நல்லா சூப்பராக ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா காரம் பரவாயில்லன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இப்போ பாருங்கள், மாவு எப்படி பந்து மாதிரி வந்துருக்கு பாருங்கள். கையிலன்னே தண்ணியை தொட்டுட்டு எடுத்தால் எப்படி போகுது பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க மாவு. அப்போ தான் வடை சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சமாக 1 கப் அளவு தான் ஊற வச்சதுனால மிக்சியிலே அரைச்சிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், 2வது மீதி இருந்த உளுந்தும் அரைச்சிட்டு வந்துட்டேன். எப்படி பஃப்னு வந்துருக்கு பாருங்கள் மாவு. இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. இப்போ அந்த மாவோடைய சேர்த்துட்டு பாருங்கள், வடை மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு அதில் இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா சேர்த்ததுனால கலர் எப்படி இருக்கும். இது வெறும் உளுந்து அரைச்சதுனால வெள்ளையாக தெரியும். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கேரட்டில் 1/2 கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கிள்ளி போட்டுக்கிறேன், கருவேப்பிலை வாசமாக இருக்கும். சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி இருக்கணும் மாவு. இப்படி இருந்தால் தான் வடை புசு புசுன்னு வரும், மொறுப்பாக இருக்கும், எண்ணெய் குடிக்காது, சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும் வடை. இப்படி செஞ்சு பாருங்கள். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். செமையாக இருக்கும் வடையில். தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். மாவை மூடி மாவை அந்தாண்ட வச்சுட்டு எண்ணெயை காய வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்சிச்சு. நம்ம சமையல் எண்ணெயை சேர்த்துக்கலாம்ல. நீங்கள் கடலை எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். கையில் தண்ணியை நனைச்சிட்டு இதுமாதிரி மாவை எடுத்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு கையில் வச்சு தட்டி ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதான்.
நீங்கள் கையில் போட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு இலையில தண்ணியை கலந்துட்டு அப்படி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டிக்குவாங்க வடையை. வடை வந்து மேலே வந்துடுச்சு. இந்த சலசலப்பு அடங்கினோடனே எடுத்துடலாம். அப்புறம் வடையை தட்டி நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி வடை மேலே வர ஆரம்பிக்கும். அப்படியே திருப்பி விடுங்க வடையை. இப்போ வடை வெந்துட்டோடனே இந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கிடும். உளுந்து வடை எவ்வளோ சூப்பராக அப்படி சுடுச்சுன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா? நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வடை வந்தோடனே கூட நம்ம எடுத்துடலாம். வடை வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் வடை எவ்வளோ சூப்பராக வந்துருக்குங்க. இந்த மாதிரி கலரில் வந்து இருக்கணும் வடை. சவுண்டு கேட்குதா? சவுண்டு கேட்குதா? இந்த மாதிரி இப்போ இன்னொரு ஈடு வடையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் 2 ஈடு வடை எடுத்தாச்சு. இப்போ இது 3ஆவது போட்டிருக்கேன், இதையும் எடுத்துடுறேன். திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வடை எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருக்குன்னு. இப்போ திருப்பிக்கலாம். திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் உடனே எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம் வடையை. நம்ம அதில் தேங்காய் பூ வெங்காயம்லாம் நிறையா சேர்க்கவே நல்லா கம்மன்னு வாசனை வருது வடையில். எடுத்து போடக்குள்ளே சவுண்டு வருதுப்பாங்க. இப்போ பாருங்கள் எல்லா வடையும் சுட்டு எடுத்துட்டேன். கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் வடை. சவுண்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி சுடுங்க வடை. சூப்பரான சுவையில் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையான உளுத்தம் வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ புசு புசுன்னு மொறுன்னு உளுத்தம் வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி சித்திரை வருடப்பிறப்புக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் வடை. இப்போ பாருங்கள் எப்படி மொறுன்னு இருக்கு பார்த்தீங்களா வடை. உள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக செமையாக இருக்கும். புட்டு காட்டுறோம் பாருங்கள் வடை எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா வடை. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. செமையாக இருக்கும். 10 லட்சம் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.